Hello students, let us see the first question. Write in polar form. What is first subdivision? 2 plus I 2 root 3. போலார் ஃபார்ம்னா என்ன ஃபார்முலாங்கிறத தெளிவாக ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்க, அதை பூரா சைடில் எழுதியிருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் என்னன்னா r into cos theta plus I sin theta. நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த போலார் ஃபார்ம்? r into cos theta plus I sin theta. rக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். தீட்டாக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஆனால் இந்த நாலில் ஏதாவது ஒரு ஃபார்முலா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆருக்கு the one and only formula is root over real part square plus imaginary part square. தீட்டாக்கு எந்த கோரண்ட்ல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா வரும். எல்லா ஃபார்முலாவையும் ஒரே டைம் யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். அதை நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அது என்ன சார்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜரி பார்ட்டும் பாசிட்டிவ். ஏன்னா எக்ஸ்ங்கிறது ரியல் ஆக்சிஸ், ஒய்ங்கிறது இமேஜினரி ஆக்சிஸ். செகண்ட் குவாட்ரண்ட்னா ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜரி பார்ட் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்னா ரியல் பார்ட் இஸ் நெகட்டிவ், இமேஜரி பார்ட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ரியல் பார்ட் பாசிட்டிவ், இமேஜரி பார்ட் நெகட்டிவ். ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா? tan inverse modulus of imaginary part by real part. Modulus குள்ள பிளஸ் வந்தாலும் பிளஸ் தான், மைனஸ் வந்தாலும் அந்த மாடுலஸ் காணாம போறப்போ பிளஸ் தான். ஓகே, இப்போ tan sin theta cos theta tan theta எல்லாத்துக்கு டேபர் கால பார்த்துருக்குறோம். அதில் இங்கே tan வந்தங்காட்டி tan மட்டும் எழுதிட்டேன். தீட்டா 0 டிகிரி, பைனா 180, 180 by 6னா 30 டிகிரி, பை பை 4னா 45 டிகிரி, பை பை 3னா 60 டிகிரி, பை பை 2னா 90 டிகிரி. டிகிரி மெஷர்ல எழுதுறதுக்கு பதிலாக ரேடியன் மெஷர்ல ப்ரொசீட் பண்றோம். tan 0 டிகிரி 0, tan பை பை 6 1 by root 3, tan பை பை 4 1, tan பை பை 3 root 3, tan பை பை 2 இன்ஃபினிட்டி. அதுவே இன்வர்ஸ் அப்படின்னா வேல்யூலிருந்து ஆங்கிளுக்கு போகணும். tan inverse root 3னா அதோட ஆன்சர் பை பை 3, tan inverse 1 by root 3னா அதோட ஆன்சர் பை பை 6. அப்போ இது நல்லா தரவா பார்த்துக்குங்க. ஆருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, தீட்டாக்கு 4ல் ஏதாவது ஒரு ஃபார்முலா. இதை மட்டும் தெளிவாக ஞாபகிச்சுக்குங்க. இப்போ சம்முக்குள்ள என்டர் ஆகலாம். வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்? 2 plus I into 2 root 3. என்ன வேணும்? போலார் ஃபார்ம். வாட் இஸ் போலார் ஃபார்ம்? r into cos theta plus I sin theta. இதே ஈக்குவேஷன் ஒன்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம நோக்கம் என்னவா இருக்கு? ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சு உள்ள கண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? r. ஆருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்ங்கிறது இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட். வாட் இஸ் ரியல் பார்ட்? ஐ இல்லாத டேர்ம் 2. அந்த ரியல் பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட், அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? 2 root 3. அதுக்கு ஒரு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்புறம் என்ன சிம்பிள்? பிளஸ். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது, அப்போ ஸ்கொயர் உள்ள கொண்டு வரலாம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் 3. அப்போ 4 3s are எவ்வளோ? 12 is equal to 4 plus 12 16. What is root 16? 4. r கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ கொஸ்டின் பாருங்க, ரியல் பார்ட் எதுவுமே இல்லைன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் பார்க்கணும், செகண்ட் இமேஜரி பார்ட் பார்க்கணும். ரியல் பார்ட் பாசிட்டிவ், இமேஜரி பார்ட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ பிளஸ் கமா பிளஸ், பிளஸ் கமா பிளஸ்னா என்ன குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இட்டுங்கிறது எதுனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இட் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டாக்கு என்ன ஃபார்முலா பாருங்க? தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா.
Alpha means what? The one and only general. Alpha means tan inverse modulus imaginary part by real part. இந்த questionல எது imaginary part? I ஓட coefficient 2 root 3 by real part. What is real part? 2. 2 to cancel is equal to tan inverse modulus குள்ள root 3. modulus காணாம போறப்போ அந்த plus root 3 plus root 3 ஆவா தான் இருக்கும் is equal to tan inverse tan inverse root 3. அப்ப tan inverse root 3 அப்படினா இந்த வேல்யூல இருந்து ஆங்கிளுக்கு போகணும். what is tan inverse root 3? அதுக்கு நேரா என்ன இருக்குது? pi by 3. pi by 3 இதுதான் தீட்டா. போலார் ஃபார்ம் தேவையான ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இம்மிடியேட்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சது. வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? 2 plus I2 root 3 equal to R. Rங்கிறது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்? 4. நெக்ஸ்ட் பிராக்கெட் குள்ள cos theta. தீட்டாங்கிறது என்னது? pi by 3 plus I sin theta. Again, what is the theta? Pi by 3. இதோட நிறுத்திட்டாலும் கரெக்ட். இல்லைனா ஃபர்தரா ஒரு ஸ்டெப். என்ன ஸ்டெப் அப்படின்னா அந்த ஆங்கிள் இருக்குல்ல அந்த சைன் காஸ்க்குள்ள அது கூட 2k பை ஆட் பண்ணா மீனிங் மாறாது. 4 into cos இந்த pi by 3 கூட எது ஆட் பண்றோம்? 2k pi plus I sin pi by 3 கூட எது ஆட் பண்றோம்? 2k pi. இன்னொன்னு அந்த kங்கிறது யாருன்னா k belongs to integers. இப்போ டவுட் ஒரு எதனால சார் 2k pi ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். சப்போஸ் இது 30 டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 கூட 30 ஆட் பண்ணா 390. இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 இன்னொரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 அப்ப 720 கூட 30 ஆட் பண்ணா 750. இப்ப பாருங்க அந்த 30 டிகிரின்னு இருக்குது இல்லையா அது கூட 2k பை ஆட் பண்ணா மீனிங் மாறாது. இப்ப kங்கிறது 0ன்னு வெச்சுக்கோ. அப்ப இது பூரா 0 ஆயிரு. 30 plus 0 30 மீனிங் கொடுக்குது பாரு. இப்ப k க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into 1 into pi 2 pi பைங்கிறது 180. அப்ப 2 into 180 360. 30 plus 360 390. கரெக்ட். இப்ப k க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into 2 4 4 into 180 720. 720 கூட 30 ஆட் பண்ணா 750. அப்போ ஒரு ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணா மீனிங் மாறாது. இதே ஸ்டெப்போட நிறுத்திட்டாலும் இட்ஸ் கரெக்ட். செகண்ட் சப்டிவிஷன் 3 minus I root 3 போலார் ஃபார்ம்ல எழுதணும். What is that question? 3 minus I root 3 is equal to what is polar form? R into cos theta plus I sin theta. இதையே ஈக்குவேஷன் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எய்ம் என்னன்னா ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சு இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சது. ஆருக்கு ஒரே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ரூட் ஓவர் real part square plus imaginary part square. What is real part in the given question? I இல்லாத term the real part. எவ்வளோ? 3. real part square plus imaginary part. I ஓட coefficient தான் imaginary part. What is that imaginary part? minus root 3 அதுக்கு ஒரு square is equal to root over 3 square பண்ணா 9 plus minus square பண்ணா plus root 3 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் மீதி என்ன இருக்கு 3 is equal to 9 plus 3 எவ்வளோ 12. அப்ப root 12 அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற 12 ரஃப் கால்குலேட்டர்ல எழுதிக்கலாம். அத இது எதால டிவைட் ஆகுது? பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. 2 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 6 டைம்ஸ். திரும்ப 2 ஆல் டிவைட் பண்ணா 3 டைம்ஸ். பிரைம் நம்பர் வந்தா ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் வரத 1 டைம் எழுதலாம். அந்த ஜஸ்ட் 1 டைம் ஐசோலேட்டடா இருக்கிறத ஜஸ்ட் ரூட்டுக்குள்ள எழுதிக்கலாம். இதுதான் ஆர் வேல்யூ. ஓகே, அடுத்தது என்ன வேணும்? தீட்டா.
இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணணும். ஏன்னா தீட்டாக்கு அந்த 4ல ஏதாவது ஒரு ஃபார்முலா வரும். எந்த குவாட்ரண்ட்ல இருக்குதோ அதுக்கு தகுந்தமான ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாவை எழுதணும். ஓகே, ரியல் பார்ட் பாசிட்டிவ், இமேஜரி பார்ட் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் கமா நெகட்டிவ், பாசிட்டிவ் கமா நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். இட் லைஸ் இன் 4th குவாட்ரண்ட். இட்டுங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4th குவாட்ரண்ட்ல தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் ஆல்பா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பாக்கு பதிலா tan inverse modulus for alpha. Tan inverse modulus imaginary part by real part. Question la imaginary part எவ்வளோ? ஐயோட coefficient minus √3 by real part. ரியல் பார்ட்ங்கிறது என்னது? 3. 3 நாள் ஒண்ணுதா, √3 into √3 நாள் ஒண்ணுதா. ஏன்னா √3 into √3 √3 ஸ்கொயர், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல், 3 திரும்ப வரும். அதை தூக்கி இங்க எழுதி அடுத்த ஸ்டெப்ல 3க்கு பதிலா √3 into √3 எழுதுறதுக்கு பதிலா ஒரு ஸ்டெப்பை மிச்சப்படுத்திட்டேன். இந்த √3 கேன்சல், அது எத்தனை டைம்? 1 டைம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் மாடுலஸ்க்குள்ள இருக்கிற -1/√3 மாடுலஸ் காணாம போறப்போ +1/√3 இஸ் ஈக்குவல் டு வெளியில இருக்கிற மைனஸ் அப்படியே tan இன்வர்ஸ் 1/√3. பாருங்க, tan இன்வர்ஸ் 1/√3 அதுக்கு கரஸ்பாண்டிங்ல என்ன இருக்கு? 5/6. இப்போ தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. இம்மீடியட்டா ஃபார்முலாக்குள்ள வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? இம்மீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குள்ள வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? 3 minus i√3 is equal to r. rங்கிறது என்னது? 2√3. அடுத்தது cos theta. theta என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்? -π/6. அப்புறம் plus i sin, plus i sin. அப்புறம் என்ன இருக்குது? theta. Again what is theta? -π/6. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லனா அந்த ஆங்கிள் கூட 2kπ ஆட் பண்ணா மீனிங் மாறாது. 2√3 into cos இந்த -π/6 plus 2kπ நாள் ஒண்ணுதா, 2kπ -π/6 நாள் ஒண்ணுதா, plus i sin இது கூட என்ன ஆட் பண்றோம்? 2kπ. அப்ப 2kπ -π/6. கேங்கிறது யாரு? வேர் k belongs to integer. integer என்னைக்குமே கேபிட்டல் தான் டினோட் பண்ணணும். தேர்ட் சப்டிவிஷன் -2 -i2. what is the formula for polar form? r into cos theta plus i sin theta. இதையே ஈக்குவேஷன் 1ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஆருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். வாட் இஸ் ரியல் பார்ட்? -2. அந்த ரியல் பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் இமேஜினரி பார்ட்? அந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் -2. அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் -2 ஸ்கொயர் பண்ணா +4. நடுவில் இருக்கிற பிளஸ் அப்படியே திரும்ப -2 ஸ்கொயர் பண்ணா 4. 4 + 4 8. அப்ப என்ன வந்துச்சு? √8. அந்த 8 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டேபிள்ல 4 டைம்ஸ், திரும்ப பிரைம் நம்பர் செகண்ட் டேபிள்ல 2 டைம்ஸ். அப்ப பிரைம் நம்பரோட வந்தா நிறுத்திக்கலாம். 2 தடவை வந்தா ஒரு தடவை எழுதணும். அந்த 1 டைம் இருக்கிறத ரூட்டுக்குள்ள எழுதிக்கணும். இப்போ ஆர் வேல்யூ கிடைச்சிருச்சு. வாட் இஸ் ஆர் வேல்யூ? 2√2. அடுத்தது என்ன வேணும்? தீட்டா. தீட்டானா அந்த 4ல ஏதாவது ஒன்று வரும். அப்போ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது எந்த குவாட்ரண்ட்னு ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சுக்கணும். இட் லைஸ் இன் ஃபார் ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் கமா நெகட்டிவ், நெகட்டிவ் கமா நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டாக்கு என்ன ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க. theta is equal to alpha minus pi is equal to alphaங்கிறது tan inverse modulus of imaginary part by real part. இங்க எது imaginary part? -2 by எது real part? -2. அப்புறம் ஓகே
சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆல்ஃபா ஃபினிஷ்டு. வெளியில் என்ன இருக்கு? -π. அதை மறக்காம அப்படியே எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு tan inverse -2 / -2 + 1. வாட் இஸ் மாடுலஸ் 1? அது வெறும் 1 தான். -π. tan inverse 1. tan inverse 1 அதோட கரஸ்பாண்டிங் என்னது? π/4. அந்த -π அப்படியே கீழே எது இல்லைன்னா 1. டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ வி ஹாவ் டு டேக் LCM. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பெஸ்ட் மெத்தட். 1 × π 1π மைனஸ் 4 × π 4π. அப்போ 1π - 4π - 3π. டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இன்டூ டினாமினேட்டர் 4 × 1 4. இப்போ என்ன கிடைச்சிருச்சு? தீட்டா கிடைச்சிருச்சு. இம்மீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? -2 - I2 is equal to R. Rங்கிறது என்னது? 2√2 உள்ளார cos theta. தீட்டாங்கிறது -3π/4 plus I sin திரும்பவும் தீட்டா, அதாவது -3π/4. இப்போ இதுல அந்த ஆங்கிள் கூட 2kπ ஆட் பண்ணா மீனிங் மாறாது. ஸோ -2 - I2 is equal to 2√2 into cos, இது கூட எதை ஆட் பண்றோம்? 2kπ. அப்போ அந்த -3π/4 plus I sin, இது கூட எதை ஆட் பண்றோம்? 2kπ -3π/4. Kங்கிறது யாரு? K belongs to integer. Fourth subdivision. இதையே போலார் ஃபார்ம்ல எழுதணும். ஆல்ரெடி டினாமினேட்டர் போலார் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ நாம நியூமரேட்டரை போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். அதையே போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அப்புறம் இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சம்வாட் லெங்தியஸ்ட் ப்ராசஸ் பட் ஈஸி ஒன்லி. வாட் இஸ் நியூமரேட்டர்? I -1 நாள் ஒண்ணுதா, -1 + I நாள் ஒண்ணுதா? -1 + I. நியூமரேட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றோம். வாட் இஸ் போலார் ஃபார்ம்? R × cos theta plus I sin theta. This is equation number 1. R கண்டுபிடிக்கணும். as usual R க்கு ஒரே ஒரு ஃபார்முலா. R க்கு என்ன ஃபார்முலா? √/real part square plus imaginary part square. இந்த क्वेश्चनல real part -1, real part square plus imaginary part, அந்த I யோட கோஎஃபிஷியன்ட் 1, அதுக்கு ஒரு ஸ்கொயர் is equal to √(-1) ஸ்கொயர் பண்ணா 1 plus 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, 1 + 1 2, என்ன வந்துச்சு? √2. R ஓட வேல்யூ √2. அடுத்தது என்னது? தீட்டா. தீட்டானா அந்த நாள்ல ஏதாவது ஒன்று, அதையே கொஸ்டின் தீர்மானிக்கும். இங்க பாருங்க, -1 + I. ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜரி பார்ட் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் கமா பாசிட்டிவ், நெகட்டிவ் கமா பாசிட்டிவ் என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 8 lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டானா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு, செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா? tan inverse modulus imaginary part by real part. கொஸ்டின்ல imaginary part I யோட கோஎஃபிஷியன்ட் 1 by real part. real part என்னது? -1 is equal to π - 1 by -1 -1. மாடுலஸ் காணாம போறப்போ -1 என்னவா மாறிடு? +1 மாறிடும். is equal to π - tan inverse 1. tan inverse 1 அந்த 1 ஓட கரஸ்பாண்டிங் எவ்வளோ? π/4. டினாமினேட்டர் எது இல்லைன்னா it is understood 1. அப்போ டினாமினேட்டர்ஸ் டிஃபரெண்ட், we have to take LCM. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பெஸ்ட் மெத்தட். π × 4 4π minus π × 1 1π. 4π - 1π எவ்வளோ? 3π. நியூமரேட்டர் 3π by denominator into denominator 1 × 4 4.
இது என்னது theta. So we have r and theta. இதை கொண்டு போய் first equationல substitute பண்ணிக்கலாம். Equation 1 implies, see first equation, minus 1 plus I equal to r. What is r? r ங்கிறது root 2. அதுக்கப்புறம் cos theta. தீட்டாங்கிறது என்னது 3 pi by 4. அப்ப இந்த தீட்டா அந்த தீட்டாக்கு பதிலா 3 pi by 4 என்னாகு cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. ஓகே, இப்போதான் அந்த -1 plus iங்கிற நியூமரேட்டரை போலார் ஃபார்ம்ல மாத்திக்கிறோம். இப்போ என்டையர் கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணலாம். வாட் இஸ் தட் கிவன்? அந்த கொஸ்டின் அப்படியே சொல்லுங்க. வாட் இஸ் தட் கிவன்? -1 plus i minus 1ங்கிறத ரியல் ஃபர்ஸ்ட் இமேஜினரி செகண்ட் வர மாதிரி எழுதிட்டோம். -1 plus i by கீழே என்ன இருக்கு cos pi by 3 plus I sin pi by 3 is equal to இந்த -1 plus i இதோடைய ரிசல்ட் இப்போதானே கண்டுபிடிச்சோம். வாட் இஸ் தட்? √2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by கீழே இருக்கிறது அப்படியே கீழே என்ன இருக்கு cos pi by 3 plus I sin pi by 3 equal to, இப்போதான் யூலர் கடவுள் மாதிரி காப்பாற்றி விடுவார். ரியல் பார்ட் காஸ், இமேஜரி பார்ட் சைன் அப்படி இருந்துச்சுன்னா காஸ் சைனுக்கு பதிலா இ, இந்த காஸ் சைனுக்கு பதிலா இ. அப்ப நடுவில் என்ன இருக்குது பிளஸ் ஐ, அது பவர்ல. ஏங்கிள் என்ன இருக்குது 3 pi by 4, அதுவும் பவர்ல மல்டிபிளிகேஷன்ல. டிவைடட் பை கீழே இங்கே பாரு ரியல் பார்ட் காஸ், இமேஜரி பார்ட் சைன். அந்த காஸ் சைனுக்கு பதிலா இ, cos சைனுக்கு பதிலா இ, மீதி பிளஸ் ஐ பை பை 3, பவர்ல பிளஸ் ஐ பை பை 3. இப்போ சிம்பிள் லாஜிக், a பவர் m பை a பவர் n, a பவர் m இன்டு a பவர் n னா a பவர் m பிளஸ் n, a பவர் m டிவைடட் பை a பவர் n னா a பவர் m மைனஸ் n. அப்ப ஏங்கிறது e பவர் m மைனஸ் n, mங்கிறது என்னது I 3 pi by 4 minus n, என்னங்கிறது என்னது I pi by 3. இந்த நியூமரேட்டர்ல எது காமன்? I காமன். இதே ஸ்டெப்ல காமன் எடுத்துக்கிற. அப்ப இங்க I வராது. is equal to √2 into e power I. Denominator different, so we have to take LCM, cross multiplication. 3 pi into 3 9 pi minus pi into 4 4 pi, 9 pi minus 4 pi 5 pi by denominator into denominator, 4 3s are 12. ஓகே, is equal to √2 into simplify பண்ணிட்டோம். திரும்பவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி காஸ் சைனை ஈயா மாற்றணுமோ அதே மாதிரி ஈ என்னவா மாறு காஸ் சைனா மாறும், காஸ் சைனா மாறும். பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா பிளஸ் ஐ. என்ன ஆங்கிள் 5 pi by 12, ரெண்டுலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். டவுட்டாக இருந்து இங்கிருந்து மேலே போய் பாருங்க, காஸ் சைனுக்கு பதிலாக இ, அந்த காஸ் சைன் போக மீதி என்ன இருக்குது I 5 pi by 12 பவர்ல இருக்கு. ஓகே, போலார் ஃபார்ம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபைனலா அந்த ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணா மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஸோ வி ஆர் கன்வெர்ட்டிங் √2 into காஸ், இது கூட எதை ஆட் பண்றோம் 2k பை. அப்போ 2k பை பிளஸ் 5 pi by 12 பிளஸ் I sin, இது கூட என்ன ஆட் பண்றோம் 2k பை, 2k பை பிளஸ் 5 pi by 12. இங்க என்ன இம்பார்ட்டன்ட், இந்த kங்கிறது யாரு, வேர் k belongs to integer.